ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு டாக்ஷர் டெக் தமிழ். நீங்கள் நம்ம சேனலில் சைபர் செக்யூரிட்டி ரிலேட்டாக பார்க்க போகிறோம். ஸோ இது மாதிரி நிறைய சைபர் செக்யூரிட்டி கண்டென்ட்ஸ், அப்புறம் டெவலப்பர் ரிலேட்டட் கண்டென்ட்ஸ், அப்புறம் ஆப்டிவ் ரிலேட்டட் கண்டென்ட்ஸ், இந்த மாதிரி நிறைய விஷயத்தை நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்காக நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள், ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இன்னைக்கான வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, சைபர் செக்யூரிட்டினா என்ன, அப்புறம் சைபர் செக்யூரிட்டி வந்து ஏன் இம்பார்ட்டண்ட், அதோட அப்ளிகேஷன்ஸ் என்னென்ன இருக்குது, அப்புறம் இப்போ சைபர் செக்யூரிட்டி மாதிரியே இப்போ சைபர் அட்டாக்னு ஒன்று இருக்கும். அதே மாதிரி சைபர் அட்டாக்கோட கிளாசிஃபிகேஷன்ஸ், அப்புறம் ஹேக்கர்ஸ்னா யார், அதோட டைப்ஸ், அப்புறம் வந்து நீங்கள் ஒரு சைபர் செக்யூரிட்டியில் ஒரு கரியர் பார்க்க போறீங்கன்னா அதில் என்னென்ன ரோல்ஸ் இருக்குது பேசிக்காக, இது மாதிரி எல்லாம் பார்க்க போகிறோம். ஸோ சைபர் செக்யூரிட்டி, இப்போ சைபர் செக்யூரிட்டினா ஒன்றும் இல்லை. இப்போ நெட்வொர்க் இருக்குல்ல, இப்போ நெட்வொர்க்கில் வேலை செய்கிற இப்போ கம்ப்யூட்டர்ஸு, இல்லை மொபைல் ஃபோன்ஸு, இல்லை லேப்டாப்ஸு, இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்குல்ல. இதில் எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம டேட்டா வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகும் கரெக்டாக. நம்மளோட டேட்டா, நம்மளோட ஃபைல்ஸ், இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்குது. இந்த மாதிரி நிறைய விஷயத்த நெட்வொர்க்கில் நிறைய விஷயத்த நம்ம ப்ரொடெக்ட் பண்ணணும். அந்த ப்ரொடெக்ட் பண்ணுற விஷயம் பேர் தான் சைபர் செக்யூரிட்டின்னு சொல்லுவாங்க பேசிக்காக. இப்போ நம்ம இதுக்கு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, இப்போ நம்ம வீடு இருக்குன்னா அந்த வீட்டில் வந்து நம்ம லாக் போடுவோம் பார்த்தீங்களா? அது ஏன்னா, வெளியேருந்து யாரும் நம்ம வீட்டுக்குள்ள வந்துறக்கூடாது. நம்மளோட பொருட்கள எடுத்துடக்கூடாது. அந்த மாரி தானே. ஸோ, அதே விஷயத்த நெட்வொர்க்ல பண்ணோம்னா, அது பேரு தான் சைபர் செக்யூரிட்டி. அத தான் இங்க குடுத்துருப்பேன். ஓகே. இப்ப சைபர் செக்யூரிட்டினா ஏன் இம்பார்ட்டன்ட்ன்னு பார்த்துருவோம். இப்ப சைபர் செக்யூரிட்டி எதுக்கு இம்பார்ட்டன்ட்னா, இப்ப நம்மளோட மாடர்ன் ஏஜ்ல பார்த்தீங்கன்னா, இப்ப எல்லாமே டிஜிட்டல் ஆயிருச்சு. கரெக்ட்டா? முன்னலாம் ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, பேமெண்ட் வந்து நம்ம வந்து கேஷா தான் குடுப்போம். இப்ப எல்லாமே யுபிஐ பின்னு இந்த மாரி மாறிடுச்சு. ஸோ நம்ம எல்லா டேட்டாவுமே பார்த்தீங்கன்னா நெட்வொர்க்ல தான் இருக்கு. இப்ப WhatsApp, Twitter, Facebook இந்த மாரி எல்லா டேட்டாவுமே அதுல தான் இருக்கு. ஸோ இப்ப Instagram இந்த மாரி. ஸோ நம்ம எல்லா டேட்டாவுமே நெட்வொர்க் இருக்கிறதுனால, அந்த நெட்வொர்க்ல இருக்க நம்ம டேட்டாவ வந்து நம்ம புரொடெக்ட் பண்ண வேண்டியது அவசியம். அப்படி புரொடெக்ட் பண்ணாட்டி, நம்மளோட டேட்டா எல்லாமே ஒரு பெரிய பிரச்சனைல வந்து மாட்டிரும். நம்ம டேட்டாவ ஹேக் பண்ணிப்பான், இந்த மாரிலாம் இருக்கும். அதான் இங்க குடுத்திருப்பேன். ஐடென்டிஃபை அண்ட் ஃபிக்ஸ் செக்யூரிட்டி வல்னரபிலிட்டீஸ். இப்ப ஏதாவது ஒரு ஒரு வல்னரபிலிட்டீஸ் இருக்கு அப்படின்னா, அத நம்ம சரி பண்றதுக்காக. அன்ஆத்தரைஸ்ட் ஆக்சஸ். நமக்கு ஆத்தரைஸ்டா இருக்க பெர்சன் மட்டும் தான் நம்ம டேட்டாவ வந்து ஆக்சஸ் பண்ற மாரி இருக்கும். அன்ஆத்தரைஸ்ட் பெர்சன் ஆக்சஸ் பண்ணக்கூடாது. அப்புறமா ரிஜிஸ்டர்ட் ஆக்சஸ். அப்புறம் கான்ஃபிடென்ஷியாலிட்டி, இன்டெகிரிட்டி அண்ட் அவைலபிலிட்டி ஆஃப் இன்ஃபர்மேஷன். இந்த கான்ஃபிடென்ஷியாலிட்டி, இன்டெகிரிட்டி, அவைலபிலிட்டிய வந்து சிஏஏ ட்ரைட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அதாவது கான்ஃபிடென்ஷியாலிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட டேட்டாவ வந்து நம்ம சீக்ரெட்டா மெயின்டெயின் பண்றது பேர் தான் கான்ஃபிடென்ஷியாலிட்டின்னு சொல்லுவாங்க. இன்டெகிரிட்டின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட டேட்டா வந்து ஆல்டர் ஆகாம இருக்கணும். லைக் எக்ஸாம்பிள் எப்படின்னா, இப்ப இப்ப WhatsAppல வந்து நீங்க ஒரு பெர்சன், உங்க ஃப்ரெண்ட் ஒரு பெர்சன் இருக்கீங்கன்னா, உங்களோட டேட்டாவ வந்து நீங்களும் உங்க ஃப்ரெண்ட் மட்டும் தான் பார்க்கணும். இடையில ஒரு மிடில் மேனா ஒருத்தன் இருந்து, நீங்க என்ன மெசேஜ் இங்க அனுப்புறீங்க, அத பார்த்துட்டு அவன் அத ரீட் பண்ணி அவன் அத ஆல்டர் பண்ணக்கூடாது. இப்ப நீங்க போடுற கன்டென்ட்ஸ வேற மாரி போட்டுறக்கூடாது. அது பேர் தான் இன்டெகிரிட்டி. இப்ப அதே அவைலபிலிட்டின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்ப நமக்கு வந்து இப்போ நம்ம லேப்டாப்ல வந்து ஒரு ஒரு மால்வேரோ, ஒரு வைரஸோ வந்துருச்சு. இப்ப நமக்கு இருக்க ஒரே ஆப்ஷன் வந்து நம்ம ரீசெட் பண்ற மாரி தான் இருக்குன்னா, அந்த டைம்ல வந்து நம்ம நம்ம ரீசெட் பண்ணும்போது, நமக்கு அந்த பேக்கப்க்கு டேட்டாலாம் இருக்கும் தெரியுமா? அந்த நம்மகிட்ட பேக்கப் டேட்டா இருந்தா மட்டும் தான் நம்மளோட எல்லா ஃபைல்ஸுமே திரும்பவும் நம்ம ரீசெட் பண்ணதுக்கப்புறம் நம்ம கையில டேட்டா இல்லாம திரும்ப கிடைக்கும். ஸோ அந்த மாரி நமக்கு தேவைப்படுற நேரத்தில டேட்டா நம்மட்ட இருக்கணும். அது பேரு தான் அவைலபிலிட்டின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த 3ம் சேர்ந்தது தான் சைபர் செக்யூரிட்டியோட முக்கியமான ட்ரையட்ஸ். சிஏஏ ட்ரையட்ன்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் டாபிக் பார்த்துடலாம். இப்ப அப்ளிகேஷனல் சைபர் செக்யூரிட்டி. இப்ப அப்ளிகேஷனல் சைபர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்ப உங்களுக்கே தெரியும். இப்ப வந்து ஆன்லைன் பேங்கிங், இந்த சோசியல் மீடியா அக்கவுண்ட்ஸு, பெர்சனல் டேட்டா, கம்பெனி டேட்டா இந்த மாரி நெறைய விஷயத்துல வந்து சைபர் செக்யூரிட்டியோட அப்ளிகேஷன்ஸ் இருக்கு. ஆன்லைன் பேங்கிங், அப்புறம் சோசியல் மீடியா அக்கவுண்ட்ஸ் Instagram, WhatsApp இது மாரி நெறைய இடத்துல. இப்ப நம்ம சைபர் செக்யூரிட்டி பத்தி பார்த்திருந்தோம். அதாவது நெட்வொர்க்ல நம்ம டிவைஸ நம்ம புரொடெக்ட் பண்றது பேர் தான் சைபர் செக்யூரிட்டின்னு பார்த்திருந்தோம். இப்ப சைபர் அட்டாக்னா என்னன்னு பார்ப்போம். இப்ப சைபர் அட்டாக்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, சைபர் அட்டாக் இஸ் a deliberate attempt to gain unauthorized access to computer systems or networks in order to steal data, disrupt operations or cause damage to digital resources. இப்ப நான் என்ன சொல்லியிருந்தேன், நம்மளோட டேட்டா அது எதுவா இருந்தாலும் சரி, அது டேட்டாவா இருந்தாலும் சரி, சிஸ்டமா இருந்தாலும் சரி, எதுவா இருந்தாலும் சரி, ஒரு விஷயம் நெட்வொர்க்ல இருக்குன்னா, அதுக்கு வந்து புரொடெக்ஷன் வந்து கன்ஃபார்மா வேணும். ஸோ அதே மாரி ஒரு நெட்வொர்க்ல இருக்க ஒரு விஷயத்த
நம்ம நெட்வொர்க்ல போய் அடிக்கிறது பேர் தான் சைபர் அட்டாக்ன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த சைபர் அட்டாக்ல வந்து நெறைய விதமான டைப்ஸ் இருக்கும். அதுல பேசிக்கா 2 டைப்ஸ் இருக்கு. அத பத்தி பார்ப்போம். ஒண்ணு வந்து ஆக்டிவ் அட்டாக்ஸ், அப்புறம் வந்து பாசிவ் அட்டாக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இப்ப ஆக்டிவ் அட்டாக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்ப எக்ஸாம்பிளுக்கு நீங்க ஒரு இண்டிவிஜுவலா இருக்கீங்க. இப்ப நீங்க வந்து ஒரு கம்பெனியோட ஒரு எம்ப்ளாயியோட அக்கவுண்ட்ட நீங்க வந்து ஹேக் பண்ணணும்னு நெனைக்கிறீங்க. அப்ப நீங்க என்ன பண்றீங்கன்னா, டைரக்ட்டா அந்த கம்பெனியோட எம்ப்ளாயியோட அக்கவுண்ட்ட வந்து நீங்க ஹேக் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்படின்னா, உங்ககிட்ட டைரக்ட் ஆக்சஸ் இருக்கு. அந்த யூசர வந்து நீங்க டைரக்ட்டா அட்டாக் பண்றீங்க. நீங்க அட்டாக் பண்ற விஷயத்த கூட அந்த யூசர் வந்து கெஸ் பண்ணிருவான். ஸோ, அந்த மாரி டைரக்ட்டா அட்டாக் பண்றது பேரு தான் ஆக்டிவ் அட்டாக்ன்னு சொல்லுவாங்க. ஸோ, நம்ம டைரக்ட்டா அட்டாக் பண்றதுனால என்ன ஒரு பிரச்சனை இருக்குன்னா, உங்கள ஈஸியா டிடெக்ட் பண்ணிருவாங்க. நீங்க யாரு, உங்க ஐபி அட்ரஸ ட்ராக் பண்ணி ஈஸியா உங்கள கேப்சர் பண்ணிருவாங்க. ஸோ, இதுதான் ஆக்டிவ் அட்டாக்ஸ். இப்ப பாசிவ் அட்டாக்ஸ்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்ப இப்போ ஒரு கம்பெனில ஒரு எம்ப்ளாயி இருக்கான்னு வச்சுக்கோங்களேன். இப்ப அவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்காங்க. அவங்க வந்து சிஸ்டம்ல பேசிட்டு இருக்காங்க. அதாவது இந்த கம்பெனில இருந்து மெயில்லாம் அவங்க அனுப்புவாங்க. இந்த மாரிலாம் இருக்குன்னா, இப்போ ஒரு யூசர் இன்னொரு யூசருக்கு வந்து மெயில் அனுப்புறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப நீங்க என்ன பண்றீங்கன்னா, அந்த யூசரோட ஐபி அட்ரஸ எடுத்துட்டு, நீங்க வந்து அவர் அவர் என்னென்ன டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் பண்றாங்கன்னு சொல்லி பார்த்துட்டு, அந்த டேட்டாவ மட்டும் தான் பார்க்குறீங்க. நீங்க வந்து அவர வந்து நீங்க அட்டாக் பண்ணல. அவர் என்னென்ன டேட்டா அனுப்புறாரு, அந்த மெயில்ல என்னென்ன இருக்கு, அதெல்லாம் பார்த்து வச்சுக்கிறீங்க. ஸோ இது பேர் தான் பார்த்தீங்கன்னா, பாசிவ் அட்டாக் சொல்லுவாங்க. இப்ப சைபர் அட்டாக் பத்தி பார்த்திருந்தோம். இப்ப ஹேக்கர்னா என்னன்னு பார்ப்போம். இப்ப ஹேக்கர்னா ஒண்ணும் இல்ல. நம்மளோட பெர்மிஷன் இல்லாம நம்மளோட சிஸ்டம்குள்ள வந்து என்டர் ஆகுற பெர்சன் பேர் தான் ஹேக்கர்ன்னு சொல்லுவாங்க. அவங்க வந்து எப்படி என்டர் ஆவாங்கன்னா, ஒரு வீக்னஸ வச்சு உள்ள நுழைவாங்க. எக்ஸாம்பிள் ஒரு தீஃப் மாரி. ஒரு தீஃப் எப்படி ஒரு வீட்ல இருக்க அந்த பூட்ட உடைச்சுட்டோ, அந்த மாரி உள்ள வருவானோ, அந்த மாரி ஹேக்கரும் அந்த பூட்ட உடைச்சு இந்த மாரி உள்ள வர மாரி அவன் வந்து ஒரு சிஸ்டம்ல இருக்கிற ஒரு வல்னரபிலிட்டினா வீக்னஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த இடத்துல வந்து ஒரு வல்னரபிலிட்டி இருக்கு. ஸோ இது இது மூலமா ஒரு ஹேக் வந்து ஈஸியா என்டர் ஆகலாம். அது பேர் தான் வல்னரபிலிட்டின்னு சொல்லுவாங்க. ஓகே. இப்ப டைப்ஸ் ஆஃப் ஹேக்கர்ஸ் பத்தி பார்ப்போம். இப்ப நம்ம ஜெனரலா நம்ம நம்ம எப்படி சொல்றது? நம்ம ஹேக்கர்ன்னு நெனைப்போம். ஹேக்கர்னாவே கெட்டவனா தான் இருப்பான். அவன் வந்து ஒரு ஒரு யூசரோட பெர்மிஷன் இல்லாம அவனோட அக்கவுண்ட்ல இருக்க எல்லாத்தையும் கெயின் பண்ண ட்ரை பண்ணுவான். மணிய கெயின் பண்ண ட்ரை பண்ணுவான். இந்த மாரி தான் நெனைப்போம். ஆனா உண்மையிலே பார்த்தோன்னா, ஹேக்கர்ஸ் நெறைய விதமான ஹேக்கர்ஸ் இருக்காங்க. ஆனா அவங்களோட மோட்டிவ் வந்து வேற வேற. அது நல்லவங்களும் இருக்காங்க, கெட்டவங்களும் இருக்காங்க. இப்ப அதுல சில டைப்ஸ் பார்ப்போம். இப்ப வந்து ஒயிட் ஹேட் ஹேக்கர்ஸ் சொல்லுவாங்க. இப்ப ஒயிட் ஹேட் ஹேக்கர்ஸ்னா ஒண்ணும் இல்ல. அவங்க வந்து அ ஒரு யூசரோட பெர்மிஷனோட ஒரு அவங்களோட சிஸ்டம்குள்ள என்டர் ஆகி அவங்க வந்து இந்தந்த வல்னரபிலிட்டிலாம் அவங்க இருக்கு. இத நீங்க ஃபிக்ஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு அவங்க ஃபிக்ஸ் பண்ணி தருவாங்க. ஸோ இது பேரு தான் ஒயிட் ஹேட் ஹேக்கர்ஸ் சொல்லுவாங்க. இவங்க நல்லவங்க. இப்ப அதே பிளாக் ஹேட் ஹேக்கர்ஸ்னா என்ன பார்த்தீங்கன்னா, ஒரு யூசரோட பெர்மிஷன் இல்லாம அவங்க சிஸ்டம்குள்ள நுழைவாங்க பார்த்தீங்களா? அவங்க தான் பிளாக் ஹேட் ஹேக்கர்ஸ் சொல்லுவாங்க. இவங்க ரொம்ப டேஞ்சரஸான ஹேக்கர்ஸ். இவங்க வந்து அந்த சிஸ்டமையோ இல்ல அந்த யூசரே வந்து ட்ரிக் பண்ணி மணிய கெயின் பண்ணணும்னு மெயினா பண்ணுவாங்க. இப்ப கிரே ஹேட் ஹேக்கர்ஸ். இப்ப கிரே ஹேட் ஹேக்கர்ஸ் என்ன பார்த்தீங்கன்னா, இப்ப எப்படி ஒயிட்டையும் பிளாக்கையும் நம்ம மிக்ஸ் பண்ணா தானே கிரே கலர் வரும். அந்த மாரி தான். கிரே ஹேட் ஹேக்கர்ஸ் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒயிட் ஹேட் ஹேக்கரையும், பிளாக் ஹேக்கரையும் கம்பைன் பண்ண மாரி இருப்பாங்க. எப்படின்னா, இவங்க வந்து பிளாக் ஹேட் ஹேக்கர்ஸ் மாரி பெர்மிஷன் இல்லாம நம்ம சிஸ்டம்குள்ள அவங்க நுழைவாங்க. ஆனா, ஒயிட் ஹேட் ஹேக்கர்ஸ் மாரி அவங்க வந்து நம்மளோட டேட்டாவ எதுவுமே அவங்க எடுக்க மாட்டாங்க. அவங்க வந்து நல்லவங்களா இருப்பாங்க. ஸோ, அவங்க 2த்துலயும் கலந்த மாரி இருப்பாங்க. இவங்க தான் கிரே ஹேட் ஹேக்கர்ஸ் சொல்லுவாங்க. இப்ப வந்து ஸ்கிரிப்ட் கிட்டீஸ். இப்ப ஸ்கிரிப்ட் கிட்டீஸ்னா ஒண்ணும் இல்ல. அவங்க வந்து ரொம்ப இன்எக்ஸ்பீரியன்ஸ்டான ஹேக்கர்ஸ். அது எப்படின்னா, இப்போ ஒரு ஒரு டூல பத்தி அவங்க சின்னதா தெரிஞ்சு வச்சுக்கிட்டு, அத வச்சு நெறைய அட்டாக்ஸ்லாம் பண்ணலாம்னு நெனச்சுட்டு வருவாங்க. ஸோ அந்த மாரி பெர்சன ஸ்கிரிப்ட் கிட்டீஸ் சொல்லுவாங்க. ரொம்ப இன்எக்ஸ்பீரியன்ஸ்டான ஹேக்கர்ஸ். இப்ப ஆக்டிவிஸ்ட். இப்ப ஆக்டிவிஸ்ட்னா ஒண்ணும் இல்ல. இப்ப நம்ம ஊர்ல எல்லா ஊர்லயும் இந்த சில ப்ரொட்டஸ்ட்லாம் பண்ணுவாங்க பார்த்தீங்களா? இப்ப ஒரு வாட்டருக்காக, இல்லன்னா ஒரு ரைட்ஸ்க்காக ப்ரொடெஸ்ட்லாம் பண்ணுவாங்கல்ல. ஸோ, அ சைபர் செக்யூரிட்டி ரிலேட்டடா சில ப்ரொடெஸ்ட் பண்ணுவாங்க. இந்த மாரி ஒரு விஷயத்த எடுத்து பேசுவாங்க. ஸோ, அது எப்படின்னா டிஜிட்டலா சொல்லுவாங்க. ஆன்லைன்ல பண்ணுவாங்க. அவங்க பேரு தான் ஹேக்டிவிஸ்ட்ன்னு சொல்லுவாங்க. இப்ப ஸ்டேட் ஸ்பான்சர்ட் ஹேக்கர். இது பேர்லயே இருக்கு. நம்ம ஸ்டேட்டே, அந்த கண்ட்ரி இந்த மாரி அவங்களே வந்து சில ஹேக்கர்ஸ வந்து ஹையர் பண்ணி, சில எப்படி சொல்றது? ஒரு கண்ட்ரி டூ கண்ட்ரி அந்த மாரி நம்ம வார்லாம் வேஜ் பண்ணுவாங்கல்ல, ஒரு ஃபைட் பண்ணுவாங்கல்ல. ஸோ அந்த மாரி இவங்க கண்ட்ரி டூ கண்ட்ரி வந்து டைரக்ட்டா அட்டாக் பண்ணாம, சைபரா அதாவது டிஜிட்டலா அட்டாக் பண்ணுவாங்க. இங்க இருந்து அந்த அந்த கண்ட்ரியோட சர்வர ஹேக் பண்றது, இந்த மாரிலாம் பண்ணுவாங்க.
இப்போ சைபர் டெரரிஸ்ட். இப்போ சைபர் டெரரிஸ்ட்னா பேர்லயே இருக்கு. அவங்க வந்து மக்கள் கிட்ட வந்து பயமுறுத்துற மாரி இந்த மாரி சைபர் அட்டாக்ஸ்லாம் பண்ணுவாங்க. லைக் எப்படி சொல்றது? இந்த இந்த 1 டேக்குள்ள நீங்க இந்த மனி தராட்டி உங்கள வந்து நாங்க எப்படி சொல்றது? கில் பண்ணிருவோம். இந்த மாரிலாம் சொல்லி பயமுறுத்துவாங்க. இந்த மாரி பெர்சன் தான் சைபர் டெரரிஸ்ட்ன்னு சொல்லுவாங்க. ஓகே. இப்ப சைபர் செக்யூரிட்டி வரும்போது நெறைய விதமான ரோல்ஸ் இருக்கு. ஆனா பேசிக்கா அ இந்த ரோல்ல இருந்து நெறைய ரோல்ஸ் சப்டிவிஷனா வரும். ஸோ அந்த மாரி நான் வந்து பேசிக்கான சில 4 ரோல் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். ஸோ ஒவ்வொரு ரோல் பத்தி நான் சொல்றேன். இதுல வந்து உங்களுக்கு எது வந்து புடிச்சிருக்கு, எதுல இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அத எடுத்து நீங்க பண்ணுங்க. கன்ஃபார்மா உங்களுக்கு வந்து ஒரு ஜாப் மாரி கிடைக்கும். இப்ப வந்து செக்யூரிட்டி அனலிஸ்ட். இப்ப செக்யூரிட்டி அனலிஸ்ட்னா ஒண்ணும் இல்ல. ஒரு ஒரு சிஸ்டம், ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்குன்னா, அத ஓவராலா அவங்க வந்து கண்ட்ரோல் பண்ற வேலை தான் செக்யூரிட்டி அனலிஸ்ட். ஒரு கம்பெனியே இருக்குன்னா, அத மொத்தமா எப்படி நம்ம ஒரு மேனேஜர்ங்க வந்து நடத்துவாரு. இது மேனேஜ் பண்ணுவாரு. அந்த மாரி செக்யூரிட்டி அனலிஸ்ட்ங்கிறது ஒரு மொத்த சிஸ்டம் எல்லாத்தையுமே அவர் ஓவராலா சூப்பர்வைசர் மாரி அவரு வச்சுக்கோங்களேன். மாரி எல்லா விஷயத்தையும் ஹேண்டில் பண்ணுவாரு. இவங்க தான் செக்யூரிட்டி அனலிஸ்ட்ன்னு சொல்லுவாங்க. அதே வந்து பெனிட்ரேஷன் டெஸ்டர். பெனிட்ரேஷன் டெஸ்டர்னா ஒண்ணும் இல்ல. அந்த ஒரு யூசரோட பெர்மிஷனோட அவங்களோட சிஸ்டமோட வல்னரபிலிட்டீஸ்லாம் அவங்க ஃபைண்ட் அவுட் பண்ணி, அந்த யூசருக்கான இந்த வல்னரபிலிட்டிலாம் நீங்க எப்படி நீங்க வந்து ஃபிக்ஸ் பண்ணணும். இந்த மாரிலாம் சிலது சொல்லுவாங்க. ஸோ, இவங்க பேர் தான் பார்த்தீங்கன்னா, பெனிட்ரேஷன் டெஸ்டர்ன்னு சொல்லுவாங்க. இத ரெட் டீமிங்கும் சொல்லுவாங்க. இப்ப வந்து சாக் அனலிஸ்ட். இப்ப சாக் அனலிஸ்ட்னா ஒண்ணும் இல்ல. அவங்க வந்து 24/7 அவங்க வந்து மானிட்டர் பண்ணிட்டே இருப்பாங்க. லைக் எப்படின்னா, இப்ப வந்து ஒரு சிஸ்டம் இருக்குன்னா, அந்த சிஸ்டம வந்து 24/7 அவங்க மானிட்டர் பண்ணிட்டே இருப்பாங்க. அந்த சிஸ்டம்ல ஏதாவது ஒரு வெளிய இருந்து ஏதாவது உள்ள வருதா? லைக் ஒரு அட்டாக் இந்த மாரி ஒரு பேக்கேஜ் இந்த மாரி உள்ள வருதா? அன்ஆத்தரைஸ்டா வருதா? அப்படி சப்போஸ் அவங்க பார்த்தாங்கன்னா, அவங்க உடனே அம் அத வந்து அலர்ட் பண்ணணும். இன்சிடென்ட் ரெஸ்பான்ஸ் இந்த மாரி சொல்லுவாங்க. ஸோ இதுதான் சாக் அனலிஸ்ட்ன்னு சொல்லுவாங்க. இது நம்ம இன்னொரு பேர்னா ப்ளூ டீம்னு சொல்லலாம். அப்புறம் பக் பவுண்டி ஹண்டர். இப்ப பக் பவுண்டி ஹண்டர்னா ஒண்ணும் இல்ல. இப்ப சில புரோகிராம்ஸ்லாம் இருக்கும். பக் பவுண்டி புரோகிராம் சொல்லுவாங்க. பக் கிரவுடு அப்புறம் வந்து அ இந்த மாரி நெறைய விஷயம் இருக்கு. ஸோ இந்த மாரி நெறைய வெப்சைட்ஸ்ல வந்து அவங்க வந்து ஒரு ஒரு வெப்சைட்ஸ்லாம் அவங்க ஹோஸ்ட் பண்ணுவாங்க. அதுல ஏதாவது பக் இருந்துச்சுன்னா, அந்த பக்க அவங்க ரிப்போர்ட் பண்ணாங்கன்னா, அதுக்கான ரிவார்ட் அவங்களுக்கு கிடைக்கும். அதான் பக் பவுண்டின்னு சொல்லுவாங்க. ஸோ இதுதான் பக் பவுண்டி ஹண்டரோட ஒரு ரோல். ஸோ யாஹ்! தேங்க் யூ.